ஏதாவது பண்ணிட்டு செத்துருவேன் நான் பாருங்க. கண்டிப்பா தகவல் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாங்க. எனக்கு மயக்கம் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் போட்டு தான் கொண்டு வந்து சேர்த்தி இருக்கிறாங்கிறாங்க. ஸ்கூலில் இல்லைன்னா காலையில் இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ப்ளஸ் 2 படிக்கிற பையன் இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலையில் நான் கொண்டு போய் முன்னாடி விட்டுட்டு வந்தேன். காலையில நல்லா தான் சார் போனான் என் பையன். காலையில நல்லா தான் சார் அனுப்பி விட்டேன். யூனிஃபார்ம்ல தான் போனான். இப்ப கலர் ட்ரெஸ்ல தொப்ப நனைஞ்சு போய் கிடக்குறாங்க சார் என் பையன். எப்படி என்ன ஆச்சு? வரலினா ஃபோன் பண்ணல இல்லைங்க சார். ஒரு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்றாங்களே. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஒரே ஒரு உள்ள கடவுளையாவது காட்டி காப்பாத்தி கொண்டு போய் வாங்க சத்தியா. அவ்வளவுதான் சத்தியா. சார் எப்படிங்க சார் ஸ்கூல் தரப்பு சந்தேகம் போறதா, பசங்க மேல சந்தேகம் போறதா? எல்லாம் படித்த பசங்க தான் +2 போறான், படிக்கிறான். நம்ம உள்ள நல்லா ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்க தான் நம்ம சேர்த்துறோம். பையன் நார்மலான படிக்கிற பையன் தாங்க. நம்ம ஹெவியா படிக்கிற பையன், நார்மலான படிக்கிற பையன் தான். 75-80 மார்க் எடுக்கிற பையன் தான் என் பையன். அதான் தெரியலீங்களா சார், நாங்களும் வேலைக்கு போயிட்டுங்களா வந்துட்டோமே. ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கே மயக்க ரோட்டில் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் மட்டும் விழுந்துருக்குன்னு தானே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க சார். சார் காலையில் நான் முன்னாடி நான் தான் சார் கொண்டு போய் விட்டேன். என்னங்கண்ணா 9th 10th +1 +2 4 வருஷம் படிக்கிறேன். அவனுக்காக தான் சார் நான் கரும்பாலத்தை விட்டே காலி பண்ணிட்டு வந்து சேர்த்தனேன். கொம்நாட்டு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் கொண்டு வந்து நான் சேர்த்தனேன் என் பையனை. ஆமாங்க, நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் கொண்டு வந்து பிரச்சனை இருக்கு ஸ்கூலில் அந்த மாதிரி தான் சொன்னார் தம்பி. எதுவுமே என் பையன் எந்த சண்டைக்கு போக மாட்டான். அமைதியான பையன். சண்டை போட்டாலும் 2 வார்த்தை பேச மாட்டான். வந்துடுவான் என் பையன். நானே பேசினாலும் அப்போ போங்கப்பா அப்படின்ட்டு வந்து படுத்துக்குவோம். ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தது எதுவுமே கிடையாதுங்க. முழு உடல்நலத்தோட இருந்தானா? நல்லா ஏங்க இப்போ 4 5 எத்தனை வருஷம் 17 வருஷமாக பார்க்குறேங்க என் பையனை. என்ன கோரிக்கை இருக்குது? கோரிக்கைனா என் பையனே போயிட்டேன். என்ன கோரிக்கை நாங்கள் சார் வைக்கிறது? சந்தேகம் எனக்கு டீச்சரு SME யார் அவங்க ஸ்கூல் சொல்லித்தர வராங்க. என் பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் நான் அனுப்பிச்சு விட்றேன். யார் மேலே சந்தேகப்பட்டு நான் எப்படி நான் ஸ்பாட்டில் இருந்தால் தான் நான் சந்தேகப்பட்டு சொல்ல முடியும். காயம் அந்த மாதிரி இருக்காதுங்க. அது சின்ன பையன்ல கீழே அடிபட்டு இப்ப சமயத்துல 10 வருஷத்துல அவனுக்கு இந்த கண்ணுல கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்கு, ரத்த கட்டி இருக்கு. தெரியல சார், தெரியலீங்களே.